ஒரு மாந்தோப்பு வழியா அப்பாவும் மகனும் போய்கிட்டு இருக்கும்போது மகன் அப்பாவோட தோல்ல உக்காந்துருந்தானா. அவன் தோட்டக்காரனுக்கு தெரியாம ஒரு மாங்காவை திருடினானா. விஷயம் தெரிஞ்ச அவனுடைய அப்பா மகனுடைய திறமையை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். அதிலிருந்து மாங்கான்னு பட்டப்பெயர் வச்சு அவனை கூப்பிட்டாராம். சிறுவன் வளர்ந்து பெரிய மனுஷனா ஆனானா. அவனோட சேர்ந்து திருட்டு குணமும் வளர்ந்துச்சான். அரண்மனையில் திருடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துச்சான். ஒரு நாள் ராணியோட விலை உயர்ந்த வைர மாலை காணாமல் போச்சான். திருடனை பிடிக்க மன்னர் உத்தரவிட்டாராம். காவலர்கள் காட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்த மாங்காய் திருடனை பிடிச்சி நகையை மீட்டாங்களாம். மன்னர் விசாரிச்சுட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிச்சாராம். அதோட உனக்கு மாங்காங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிச்சாராம். அதுக்கு அந்த திருடன், நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் அப்பா உதவியோட மாங்காய் தோட்டக்காரனுக்கு தெரியாமல் திருடினேன். அணையிலிருந்து தான் எங்கள் அப்பா செல்லமாக என்னை மாங்கான்னு கூப்பிட ஆரம்பித்தார். இப்போது பெரிய திருடனாகி என்னுடைய உயிரையே நான் இழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதானா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணால் அதை நம்ம கண்டிக்கணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் போய் விடும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. பூமியில் சில காலம் கடவுள் தங்கியிருந்தாராம். அவர்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி எதையாவது கேட்டுகிட்டே இருந்தாங்களாம் மக்கள். சலித்து போன கடவுள் எத்தனையோ இடம் மாறினாராம். ஆனால் தொல்லை ஓயவே இல்லையா. கடைசியாக ஒரு முடிவு செஞ்சாராம். மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு தேவர்கள்கிட்ட கருத்து கேட்டாராம். சிலர் இமயமலைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சிலர் அங்கேயும் மனுஷங்க எளிதாக வந்துடுவாங்க, நிலவுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு கடவுள் எப்படியாவது அங்கும் வந்துடுவாங்க, ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அவர்களோட ஆலோசனை எதுவுமே கடவுளுக்கு திருப்தியாக இல்லையா. கடைசியாக ஒரு ஞானி ஒரு யோசனை சொன்னாராம். கடவுளுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சான். அது என்னன்னா, யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் மனுஷனோட மனம் மட்டும்தான். அதுக்குள்ளே போய் தங்கிக்கிட்டிங்கன்னா யாராலும் உங்களுக்கு தொல்லை இருக்கவே இருக்காது. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு.